டும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். எப்பத்தா, திறக்கப்படு. இயேசுவே நன்றி கூறுகிறோம். எங்களுடைய ஆன்மத்தையும் எங்களுடைய மனதினையும் எங்களுடைய மனப்புண்களை ஆற்றி நீ தொடுவதற்காக, எங்களுடைய உடல் உறுப்புகளை உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை தொடுவதற்காக நன்றி கூறுகிறோம். விண்ணுலக தந்தையாம் இறைவா, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் இன்று உமக்கு முன்பாக வருகிறேன். இன்று என் நாக்கு, காதுகள், முழு உடல், இதயம் மற்றும் ஆன்மாவை தொடுவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். உமது குணப்படுத்தும் தொடுதலும் எப்பத்தா என்ற விழிப்புணர்வு ஊட்டும் ஆன்மீக அழைப்பும் என் இதய கதவுகளை திறந்து உம்மை மட்டுமே தழுவதற்கு எனக்கு போதுமானதாக இருக்கிறது. செவிடாகவும் ஊமையாகவும் இருந்த டெக்கபோலிஸ் மனிதனைப் போல் அல்லாமல் நான் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருந்து எந்த குறைபாடுகளும் நோய்களும் இல்லாமல் வாழ்ந்தாலும் பல சமயங்களில் நான் கடந்து செல்லும் உலகம் சார்ந்த வாழ்வு என்னை பாவத்தின் ஆன்மீக விளைவுகளால் துன்பப்படுத்துகிறது. தயவு செய்து என்னை மன்னித்து என் கூடவே இரும் தகப்பனே. என் தனிமைக்கு நீர் மட்டுமே ஆறுதலாக இருக்கிறீர். உமது அரவணைப்பும் தொடுதலும் எனக்கு தேவையாக இருக்கிறது. நன்றி கூறுகிறேன். சாலமோனும் எங்களில் பலரும் விழுந்தது போல உலக சோதனைகள் மற்றும் லட்சியங்களால் அலைக்கழிக்கப்பட்டு ஏமாற்றப்படாமல் இருக்க எனக்கு உதவுவீராக. மேலும் ஒரு ஊதாரி மகன் அல்லது ஊதாரி மகளாக நான் முழுமையாக உம்மிடம் வருவதற்கு உமது எப்பத்தா ஜெபம் மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. நான் என் முந்தைய பாவங்களுக்கு திரும்ப மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். தூய ஆவியே இறங்கி வாரும். உமது வல்லமையின் நெருப்பை எங்களில் பற்ற வையும். இயேசுவே, உமது திருவுளத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு குணப்படுத்தும் பாதையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் உமது மறைபரப்பும் நற்செய்தியாளர்களாக அயலாரின் குறைகளை அமைதியுடன் செவிமடுத்து அவர்களின் ஆன்மங்களை எழுப்ப எங்களை உமது கருவிகளாக பயன்படுத்தும். ஓ இயேசுவே, எங்கள் பிரார்த்தனைகளை உமது கப்பாத காணிக்கையாக ஏற்றுக்கொள்வீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.